இளமையாக இருக்க நிறைய காயக்கருப்பு மூலிகைகள் சித்த மருத்துவத்தில் இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி இளமையோடும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறதுக்கு ஸோ எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது, எந்த டிசீஸும் நமக்கு வரக்கூடாது. ஸோ பேசிக்காக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான 3 மூலிகையை பற்றி இந்த காலையில் ஏஞ்சோடனே நான் இஞ்சி டீ குடிக்கிறேன், லெமன் டீ குடிக்கிறேன், இந்த மாதிரியெல்லாம் ஒரு ஹேபிட் இருக்கும். ஏலக்காய் டீ குடிக்கிறேன் அப்படின்னு தினந்தோறும் நம்ம இந்த 3 மூலிகையை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும்னா நம்ம உடல்ல சில விஷயங்கள் நடக்கும். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த கழிவுகள் உங்கள் உடல்ல இருந்து வெளியேறுவதற்கு இந்த மூலிகைகள் நமக்கு உடலோட உஷ்ணம் உங்களுக்கு தணிந்து கால்சியம் லெவல் மெயின்டைன் ஆகிறதுக்கும் நமக்கு இது பயன்படும். இந்த 3 மூலிகைகளும் நான் சொன்ன மாதிரி சுகர் இருக்குது, பிபி இருக்குது, எனக்கு இந்தந்த ப்ராப்ளம் இருக்கே, இந்த மெடிசன்லாம் எடுக்கிறேனே, தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். ஏன்னா இது டயட் மாதிரி தான் நம்ம எடுக்க போகிறோம். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இளமையாக இருக்க நிறைய காயக்கருப்பு மூலிகைகள் சித்த மருத்துவத்தில் இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி இளமையோடும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறதுக்கு ஸோ எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது, எந்த டிசீஸும் நமக்கு வரக்கூடாது. ஸோ பேசிக்காக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான 3 மூலிகையை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர், ஆதம்பாக்கம், சென்னை. பொதுவாக நம்ம டெய்லி ரெகுலராக சில மூலிகைகளை பயன்படுத்துவோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஹேபிட் இருக்குங்க. காலையில் ஏஞ்சோடனே நான் இஞ்சி டீ குடிக்கிறேன், லெமன் டீ குடிக்கிறேன், இந்த மாதிரியெல்லாம் ஒரு ஹேபிட் இருக்கும். ஏலக்காய் டீ குடிக்கிறேன் அப்படின்னு தினந்தோறும் நம்ம இந்த 3 மூலிகையை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும்னா நம்ம உடலில் சில விஷயங்கள் நடக்கும். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த கழிவுகள் உங்கள் உடல்ல இருந்து வெளியேறுவதற்கு இந்த மூலிகைகள் நமக்கு பயன்படுதுங்க. அப்போ ரெகுலராக இதை எப்படிங்க நம்ம யூஸ் பண்ணலாம், டெய்லி இதை யூஸ் பண்ணலாமா அப்படின்னா நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது. கட்டாயமாக இப்போ நான் சொல்லக்கூடிய 3 மூலிகைகளும் தினந்தோறும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். அப்படி ஃபாலோ பண்ணக்கூடிய 3 மூலிகைகளை பற்றி நம்ம பார்க்கலாம். நம்பர் 1 அப்படின்னு பார்த்தோம்னா இஞ்சிங்க. இஞ்சி தானே நமக்கு தெரியுமே, நம்ம டீ குடித்தா கூட இஞ்சி போட்டு தானே குடிக்கிறோம் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு இஞ்சிக்கு ஒரு தனியான சுவையும் ஒரு ஃப்ளேவர் நமக்கு இருக்குது பாருங்களேன். ரொம்ப நீங்கள் ஒரு டயர்டாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டயர்டாக இருந்தாலும் உங்கள் நரம்புகளுக்கு வலிமை சேர்ப்பதற்கு ஸோ அந்த டைம்லலாம் நீங்கள் இஞ்சியை தாராளமாக எடுத்துக்கலாம். எப்படின்னா இஞ்சி ரொம்ப சிம்பிளுங்க. இஞ்சி சாறு மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த டைப்பில் நீங்கள் எடுத்துருக்க மாட்டீங்க. ரொம்ப சிம்பிளாக சொன்னோன்னா இஞ்சி சாறு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு, ஒரு 20 ml அளவுக்கு இருந்தால் கூட போதும். ஸோ நல்ல ஒரு மண் பாத்திரத்தை ஸ்டவ் மேலே வச்சுருங்க. அதை அப்படியே லைட்டாக ஹீட் பண்ணுங்கள். வெறும் மண் பாத்திரத்தை ஹீட் பண்ணும்போது கொஞ்சம் சூடாயிடும் இல்லைங்களா? அப்போது இந்த இஞ்சி சாறை அதில் விடணும். நல்ல ஒரு சவுண்ட் வரும், சுருன்னு ஒரு சவுண்ட் வரும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணீர் அந்த இஞ்சி சாறு ஃபஸ்ட்டு விட்டுடணும். அதுக்கப்புறம் ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் இதில் கொஞ்சம் தண்ணீர் சேர்த்துக்கோங்க. தண்ணீர் சேர்த்து ஒரு 1 மினிட் அது கொதிச்சாலே போதும். அதை எடுத்து நம்ம குடிக்கணுங்க. இது சுரசம் அப்படின்ற ஒரு மருந்து வகை, சித்த மருத்துவத்தில் சொல்லக்கூடிய ஒரு மருந்து வகை. இதை குடிக்கிறதுனால என்னங்க பலன், இஞ்சி சுரசம் குடிக்கிறதுனால என்னங்க பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடலில் இருக்கக்கூடிய பல வகையான பிரச்சனைகள் உங்களுக்கு குணமாகுது. ஏன்னா பெரும்பாலும் நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்குங்க, பித்தம் ரொம்ப அதிகம், உடலில் தாங்க முடியாத அளவுக்கு, கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு பித்தம் ஏறி போச்சுங்க அப்படின்னு சொன்னீங்கனாலும் உங்கள் உடலில் நரம்புகள் தசைகள் தொடர்பான வலிகள் இருக்குது. அதை சரி செய்யணுன்னாலும் உங்களுக்கு இந்த இஞ்சி பயன்படுது. ஸோ இஞ்சியை நான் சொன்ன மாதிரி இந்த வெந்நீரில் கலந்து நீங்கள் பயன்படுத்திட்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும். உங்களுக்கு இதயத்துக்கும் சரி கல்லீரலுக்கும் சரி ரொம்ப சிறப்பான ஒரு மூலிகைனா இஞ்சி. தாராளமாக இதை பயன்படுத்தலாம். இது ஒரு சிறந்த காயக்கருப்பு மூலிகை. ஸோ இஞ்சியை நல்லா உலர்த்தி பொடி பண்ணியும் நம்ம எடுத்துக்கலாம். சுக்கு பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். அதே மாதிரி இஞ்சி இருக்குது இல்லைங்களா, இஞ்சியை உலர்த்தி அதுக்கப்புறம் அதை பவுடர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அதனோட மருத்துவ குணங்களும் நிறைய இருக்குது. ஸோ என்றும் இளமையாக இருப்பதற்கு, ஆரோக்கியமாக இருப்பதற்கு உங்களுக்கு இஞ்சி பயன்படுதுங்க. அதற்கு அடுத்து முக்கியமான ஒரு மூலிகை, தினந்தோறும் இதை நம்ம பயன்படுத்தலாமான்னா தாராளமாக பயன்படுத்தலாம், எலுமிச்சை.
ஸோ எலுமிச்சை அப்படின்னு சொல்கிறது உடலில் இருக்கக்கூடிய நச்சு கழிவுகளை வெளியேற்றக்கூடியது. நம்ம உடலில் டாக்ஸின்ஸ் இருந்தாலும் சரி, பேட் கொலஸ்ட்ரால் இருந்தாலும் சரி, சுகர் லெவலை குறைக்கிறதுக்கும் உங்களுக்கு எலுமிச்சை பயன்படுதுங்க. ஸோ நார்மலாகவே பார்த்தோம்னா எல்லாத்துக்குமே நம்ம உணவு ஒன்று சாப்பிட்றோம், ஒரு சாலட் சாப்பிட்றோன்னா அந்த லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு நம்ம சாப்பிடுவோம். ஸோ அந்த அளவுக்கு எலுமிச்சை அப்படின்னு சொல்கிறது எல்லாருக்குமே பிடிச்சது. ஸோ இந்த எலுமிச்சையை தோலோடு நம்ம பயன்படுத்த போகிறோம். ஸோ கேன்சர் மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது தெரியுங்களா? நிறைய பேருக்கு கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் சரி, கேன்சர் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு பண்பும் இந்த எலுமிச்சைக்கு இருக்குது. எலுமிச்சையை தோலோடு பயன்படுத்துங்க, நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எலுமிச்சை எப்படின்னா ஒரு 4ஆக கட் பண்ணிக்கோங்க, ஒரே ஒரு பீஸ் போதும். ஒரு 2 கிளாஸ் தண்ணீர் விட்டு அதில் இந்த ஒரு பீஸ் எலுமிச்சை அதில் போட்டு பாயில் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்க வச்சு அந்த டீயை நீங்கள் குடிச்சிக்கிட்டே வரலாம். இதனோட கொஞ்சம் துளசி இலைகளோ ஏலக்காயோ நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோ சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லலாங்க. ஸோ ரெகுலராக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது உடலில் இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் கரைய ஆரம்பிக்கும். ஸோ உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகள் வெளியேறுது. ஜாயிண்ட் பெயின் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கனாலும் அது சரியாகிறதுக்கு நீங்கள் எலுமிச்சையை பயன்படுத்தலாம். அடுத்து 3வது முக்கியமான மூலிகை, பெண்களுக்கு மிகவும் சிறந்தது. ஆண்கள் சாப்பிடக்கூடாதா? ஆண்களும் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னால் சதாவரி. ஸோ இந்த சதாவரி மூலிகை ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க. இளமையாக இருப்பதற்கு, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு, உடலில் ஏற்படக்கூடிய உஷ்ணத்தை தணித்து, வெள்ளைப்படுதல் பிரச்சனை, கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள், இது எல்லாமே உங்களுக்கு சரியாகணும்னா சதாவரியை நீங்கள் பயன்படுத்தலாம். அவ்வளவு சிறப்பான ஒரு மூலிகை தான் இந்த சதாவரி. ஸோ ரெகுலராக இந்த சதாவரியை நான் எப்படிங்க பயன்படுத்தலாம்? எனக்கு பவுடர்லாம் சாப்பிட முடியாதுன்னு சொன்னீங்கன்னா கவலையே வேண்டாம். உங்களுக்கு இது லேகிய வடிவத்திலும் கிடைக்குதுங்க. சதாவரி லேகியமாக பயன்படுத்தலாம். ஸோ உடல் எடை ரொம்ப குறையுது, உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்குது, நான் இளமையாக இருக்கிறதுக்கான சிறந்த ஒரு மூலிகை எது? இதெல்லாம் கேட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே சிறந்ததுன்னு பார்த்தோம்னா இந்த சதாவரி. ஸோ இந்த சதாவரியை நீங்கள் பயன்படுத்தும்போது உடலில் நிறைய ஆற்றல் நமக்கு உருவாக ஆரம்பிக்கும். ஸோ ஆற்றல் அப்படின்னு சொல்லும்பொழுதும் அந்த உடலோட உஷ்ணம் உங்களுக்கு தணிந்து கால்சியம் லெவல் மெயின்டைன் ஆகிறதுக்கும் நமக்கு இது பயன்படுதுன்னு சொல்லலாம். ஸோ ரெகுலராக இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ சதாவரியை பொடியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை சூரணமாகவும் நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ சதாவரி சூரணத்தை ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து பாலில் கலந்து ஒரு நாளைக்கு 2 வேளை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வாங்க. உடலில் அவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ உடல் சூடு தணிந்து இளமையாக இருப்பதற்கு இந்த 3 மூலிகை தினந்தோறும் நீங்கள் பயன்படுத்தலாங்க. ஸோ இந்த 3 மூலிகைகளும் நான் சொன்ன மாதிரி சுகர் இருக்குது, பிபி இருக்குது, எனக்கு இந்தந்த ப்ராப்ளம் இருக்கே, இந்த மெடிசன்லாம் எடுக்கிறேனே, தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். ஏன்னா இது டயட் மாதிரி தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ மூலிகைகளோட பலன் நம்ம உடலில் சேரும்போதும் தேவையற்ற கழிவுகள் உடல்ல இருந்து வெளியேறுது. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.